பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். நன்றாக இருப்பில் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலே ஒரு வேதவசனத்தை காண்பிக்க விரும்புகிறேன். மத்தேயு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். அப்பொழுது அவருடைய கண்களை அவர் தொட்டு, அவர்கள் விசுவாசம்படி உங்களுக்கு ஆக கடவுது என்றார். ஒரு குருடன் ஆண்டவரே என்று சத்தமிட்டு கூப்பிடும்போது ஆண்டவர் உனக்கு என்ன வேணும்னு கேட்டார். என் கண்கள் திறக்க வேண்டும் என்றார். அந்த சத்தம் அவருடைய தொடக்கூடிய சத்தமாக இருக்கும். நீங்கள் அப்படியேப்பட்ட சத்தமிட்டு ஆண்டவர் கூப்பிடுங்க. அந்த தொடுதலோடு பிறவி குருடன் சத்தமிட்டு கூப்பிட்டான். உனக்கு என்ன வேணும்னு கேட்குறான். அந்த கேட்கறவுடைய தொடுதல் நமக்குள்ளே வர வேண்டும். அதான் ஒரு தொட்டு அங்கே சொல்கிறார் பாருங்க, அந்த வசனத்தை கூர்ந்து கவனிங்க. அப்பொழுது அவருடைய கண்களை அவர் தொட்டு, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுள் என்றார். நம்ம விசுவாசமாக கேட்கணும். எதை கேட்டாலும் என் கண்கள் திறக்க வேண்டும், என் பிரச்சனை இதிலிருந்து விடுபட வேண்டும், குடி பழக்கத்தில் நான் விடுபட வேண்டும், அநேக காரியம் விடப்படாத இருக்கிற காரியம் வந்து விடுபட வேண்டும் என்று ஆண்டவர்கிட்ட நீங்கள் உறுதியாக அர்ப்பணிச்சிங்கன்னா, விசுவாசமாக சொன்னீங்கன்னா நிச்சயமாக அது உங்களை விட்டு கடந்து போகும், ஆசீர்வாதம் பெருகும். அந்த குருடன் விசுவாசமாக, ஆண்டவரே நீ தொட்டால் நான் சுகமடைவேன் என்று கேட்டான். வந்து தொட்டார், சுகமடைந்தான். அவன் விசுவாசம் ரட்சித்தது. விசுவாசம் பார்வையடைந்தான். உங்களுடைய விசுவாசத்தை அவர் கவனித்து கொண்டிருக்கிறார். என் பிரச்சனை மாறலையே, என் காரியம் என்னை விட்டு விடுபடலையே, என் நோய் என்னை விட்டு விடுதலை ஆகலையே என்று தவிப்போடு இருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரிகளே, அந்த பிறவி குருடன் கேட்கும் பொழுது அவன் விசுவாசமாக கேட்டான். ஆண்டவர் உடனடியாக இவனை தொட்டு சுகமாக்கினார். அவர் உன்னை தொட வந்திருக்கிறார். விசுவாசமாக கேளுங்க. எப்படியாப்பட்ட பிரச்சனை தான் பயப்படாதீங்க. அவர் சுகம் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அவர் தொட்டு சுகமாக்கிறவராக இருக்கிறார். நம் குடும்ப வைத்தியராக இருக்கிறார். உங்கள் குடும்ப வைத்தியராக இருக்கிறார். அவர் பரம டாக்டராக இருக்கிறார். வியாதியாக இருக்கலாம், வறுமையாக இருக்கலாம், எந்த சூழ்நிலை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. அவர் உங்களை தொட வேண்டும் என்றால் நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அவன் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும். உங்களுக்கு என்ன பிரச்சனை கிட்ட கவலைப்படாதீங்க. திறக்க வேண்டும், விடுதலை வேண்டும், சமாதானம் வேண்டும், எந்த காரியமாக இருக்கட்டும், ஆண்டவர் விசுவாசமாக கேளுங்க, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஆமென். காட் பிளஸ் யூ.